இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி கலகல. இதை சங்கர்பள்ளின்னு சொல்கிறாங்க, சிலர் மைதா பிஸ்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை இந்த கலகலா நீங்கள் செஞ்சீங்கன்னா திருப்பி திருப்பி உங்கள் வீட்டில் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்வீங்க. வாங்க நீ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இப்போ கலகலா பண்ணுறதுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, அந்த ஆப்ப சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர், அதாவது உருக்கின வெண்ணெய், இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கும் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி இது கூட இன்னும் என்னென்னலாம் பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 3/4 கப்பு நான் சீனி எடுத்துக்கிறேன். அதாவது 2 கப்பு மாவுக்கு நான் 3/4 கப்பு சீனி. இது வந்து இளம் இனிப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இனிப்பு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்பு சீனி வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு மேலேன்றது ரொம்ப இனிப்பாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும், அது வேண்டாம். அப்போ இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கு கூடயும் ஒரு 1/2 கப்பு பால், அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு முழுசாக நான் ஊற்றிடல, ஒரு 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. சரி, தேவைப்பட்டால் ஊற்றிக்கலான்னு முதலே ஊற்றலை, 1/2 கப்பு பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சீனி அந்த பாலில் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவோட இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த சப்பாத்தி மாவுக்கு பிணைவோம்ல, அது மாதிரி நம்ம பிணையணும். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அதனால் தண்ணியெல்லாம் சேர்க்காம அந்த 2 டீஸ்பூன் பால் தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். அப்போ கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் முதலே நம்ம முழு 1/2 கப்பு பாலையும் முதல்ல சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பக்குவம் எப்படி இருக்கணும்னா, சப்பாத்தி மாவை விட நல்ல திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டோவாக இருக்கணும். இனி இதை ஒரு டவலோ ஒரு மூடியோ போட்டு ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம், மேக்ஸிமம் அரை மணி நேரம் தான், மூடி வச்சிடலாம். அப்போ அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ அரை மணி நேரம் கழித்து நான் அந்த மாவை 2 துண்டாக 2 போர்ஷனாக ஆக்கிக்க போகிறேன். அதில் ஒரு போர்ஷனை நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி இதை ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி நான் உருட்ட போகிறேன். அப்போ திக்னஸ் வந்து 1/4 இன்ச் திக்னஸுக்கு உருட்டி எடுக்க போகிறோம், ஒரு பெரிய சப்பாத்தியாக. இப்போது எண்ணெய் கீழே அந்த போர்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் லைட்டாக எண்ணெய் போடுறேன். இதுக்கு ஏன் மாவு போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். மாவு போட்டால் என்ன ஆகும்னா, நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த மாவெல்லாம் அந்த எண்ணெயில் பட்டு எண்ணெய் அழுக்காயிரும். ஸோ அதனால தான் நான் எண்ணெய் போடுறது. சரி, இப்போ இந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக சைடில் வரல அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம அதை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ கத்தியில் வச்சு வெட்டி எடுக்கிறத விட இந்த மாதிரி பீட்சா கட் இருந்தால் நமக்கு நல்ல அழகான க்ளீன் கட்டாக வருது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி 1/4 இன்ச் இவ்வளவு திக்னஸ் இருந்தால் போதும். இதை விட திக்காகவும் இருக்க வேண்டாம், இதை விட தின்னாகவும் இருக்க வேண்டாம். இப்போ பீட்சா கட்டர் இல்லைன்னா கத்தியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சதுரங்களாக நம்ம வெட்ட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரே சைஸில் அந்த வெட்டி எடுக்கிற சதுரங்கள் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது எல்லாம் ஒன்று போல வேகும். இப்போ அந்த ஓரங்களில் சதுரமாக இல்லாமல் ஷேப் சரியாக இல்லாததெல்லாம் ஒன்றா எல்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு உருண்டையாக்கி இதே மாதிரி நம்ம சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு துண்டை தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்படி ஒரு துண்டாக பொறுக்கிட்டு இருந்தால் நமக்கு நேரம் ஆயிரும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு தோசை திருப்பியில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அப்போ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிடாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒட்டவே ஒட்டாது. சூடு எண்ணெயில் போடும்போது ஒட்டி இருந்தாலும் அது தனித்தனி பீஸா ஆகிடும். பாருங்கள், ஒன்றொன்னா போட்டுட்டு இருந்தால் விடிஞ்சிரும். அதனால இந்த மாதிரி மொத்தமாக போட்டுடுங்க. போட்டுட்டு அப்போ ஃப்ளேம் வந்து எப்படி இருக்கணும்னா, மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் இருக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம இப்படி கிளறிட்டு இருந்தாலே அந்த துண்டுலாம் ஒட்டி ஒட்டி இருக்கிற துண்டுகள் எல்லாம் பிரிஞ்சிரும். ஓரளவுக்கு லைட்டாக கலர் வர ஆரம்பிக்கும் போது அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் அடிக்கடி நம்ம கிளறிட்டு இருந்தோம்னா எல்லா துண்டும் ஒன்று போல் ஒரே கலரில் இருக்கும். இல்லைனா ஒன்று ஒரு ஷேடில் இருக்கும். ஒரு கலரில் மேலே லைட் ப்ரௌனாகவும் கீழே டார்க் ப்ரௌனாகவும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும். நமக்கு ஒன்று போல் வேணும்னா ஃப்ளேமையும் முதல்ல மீடியம் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகவுமே நம்ம மீடியமுக்கு மாற்றிடணும்.
மாற்றிட்டு இந்த கரண்டியை வச்சு நம்ம கொஞ்சம் கிளறிட்டே இருந்தோம்னா தான் இந்த மாதிரி ஒன்று போல் ஒரே கலரில் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்த உடனேயே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது சதக்குன்னு தான் இருக்கும். அது ஆற ஆற தான் அது ஒவ்வொரு துண்டும் கடுக்குன்னு க்ரன்ச்சியாக ஆகும். சரியா? அதனால முதல்ல அது க்ரன்ச்சியாக இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பொரித்து அது கரிச்சிட வேண்டாம். இந்த மாதிரி பலகாரங்கள் செய்கிறதுல மட்டும் நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக சேர்த்துட்டா மட்டும் பத்தாது. அதை நல்ல அளவாக மிதமான தீயில வச்சு நம்ம சுட்டு எடுக்கும்போது தான் அதுக்கு முழுமையான டேஸ்ட் வரும். இப்போ இது பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் அழகாக கடக்கடன்னு ரொம்ப நல்லா இருக்குது. இளம் இனிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா ஸ்டெப்ஸையும் உங்களுக்கு எப்போ செஞ்சிங்கனாலும் ஒரே டேஸ்ட்டில் வரும். தைரியமாக இந்த ரெசிபியை செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.